அன்பளிப்பை பல அற்புதங்களை அந்த காலத்தில் நிகழ்ந்ததாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலத்திலும் நிகழ்த்தியுள்ளவர்கள் நம்முடைய தர்ம ஆதீனம். அவர் சொன்ன மாதிரி செப்பேடுகளிலிருந்து பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காரு. அந்த திருஞான சம்பந்தனுடைய ஓரொரு வாயின பாடலை 1 கோடி முறை பாட சொன்னாரு. பாடியதன் பலனாக சிலைகளும் செப்பேடுகளும் கிடைத்தது. உண்மையிலேயே அந்த காலத்தில் நினைக்காதீங்க. தர்மயாதீனம் போன்றவர்களுடைய திருநோக்கத்தாலையும் இன்றைக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தான் அது தெரியல. நான் ஏற்கனவே சொன்னேன், சேக்கிழா உலகத்திலே மிக பிறந்த ஒரு சைவ அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழா ஆராய்ச்சி மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது. என்னைக்கோ எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தெல்லாம் தேடி தேடி தோண்டி எடுத்து, எப்படி சிலைகளை தோண்டி எடுத்து எடுக்கிற மாதிரி அந்த தமிழ் புத்தகங்களை தோண்டி எடுத்து அதையெல்லாம் அச்சிட்டு இன்றைக்கு மீண்டும் உலாவ ரசிக்கிற அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்கள், நம்முடைய நீதியரசர் ஜெகதீசன் அவர்களும், அதாவது சேக்கிழா ஆராய்ச்சி அடித்தளம் விட்டார்கள் சொன்னால் மிகப்பெரிய கோபுரம் அமைந்தவர்கள் நம்முடைய சிவாலயம் மோகனும், நம்முடைய நீதியரசர் அவர்களும், அதே போல சத்திகர் சுவாமி ஆதினம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அன்பை கலந்து வழங்குகின்றேன். இப்பொழுது நம்முடைய ஊர் அன்பு செல்வர் பார்த்திபன் ஐயா அவர்கள் மகா சன்னிதானம் அவர்களுக்கு அவருடைய கனிகள் மலர்கள் எல்லாம் நல்கி நமது மகா சன்னிதானம் அவர்களுடைய நல்லாசியை பாராட்டுதலுக்குரிய பார்த்திபன் ஐயா அவர்கள் பெறுகிறார்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அப்போ சும்மா பேசிட்டு போகிறேன், அதுக்காக வரல. சாமி வரும்போதே சொன்னேன், அங்கே ஒரு மனை இருக்குது, பேர் ஒரு சாந்தில் அடிக்கலாம், மருமடிகள் மறைச்சிருந்தா அவருக்கு திருவிக்கா கல்யாண சுற்றுறாங்க. இப்படி எண்ணற்ற தமிழகத்தில் வந்த மனம், அந்த மனத்தில் இருக்கிற மண்ணு இல்லை, அது திருநீர். உலகத்திலேயே இந்த மாதிரி அதிகபட்ச தமிழர்கள் வந்தாங்கன்னா அது இந்த மனம் தான். இங்கே தங்கியிருந்து சம்பரமாக குடிச்சிட்டு 10 நாள் சொற்பொழிவு பண்ணுவாங்க. அப்போ ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, ஓட்டிலே காப்பி டீ கடை கிடையாது. ஆனாலும் தமிழ் மீது பட்டு கொண்டு அந்த மனத்தை பண்ணாங்க. இது எத்தனையோ அர்த்தம் பண்ணீங்க. அந்த திருமணம் அடுத்த குரு பூஜைக்குள்ள திருமணமாக விளங்க